வெல்கம் டு அரியந்த் அகாடமி. இன்னைக்கு நம்ம பாக்குறது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தமிழகத்துல தொடக்க காலத்துல என்னென்ன கிளர்ச்சிகள் தான் செஞ்சாங்க, அதுல டிஎன்பிசியில கேட்கப்பட்ட வினாவிடைகளை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? யார் யாருடன் தொடர்பு பேர் கொடுத்துட்டு இருக்காங்க, பேர் கொடுத்துட்டு அதனுடைய புரட்சி எப்படி நடந்துச்சு, அவங்களோட பேரு இல்ல முற்றுகையிட்டவங்களோட பேர் கொடுத்துருக்காங்க. அப்ப பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையிட்டது மேஜர் பானர்மேன் அப்படின்றவர். மருது சகோதரருடன் தொடர்புடைய கர்னல் அக்னியும் ஈனன்ஸும், இவங்க ரெண்டு பேரும் சிவகங்கையை நோக்கி படையெடுத்திருப்பாங்க. அடுத்து புலித்தேவர், கர்னல் எரான், ரெண்டு பேருக்கும் போர் நடைபெற்றிருக்கும். வேலூர் கழகம் 1806, அதனுடன் தொடர்புடையவர் தலைமை தளபதியான ஜான் கிரடாக் தொடர்புடையவரா இருக்கார். அப்போ நாலுமே சரியாக அமைஞ்சிருக்கு, அனைத்தும் சரியானதா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவசுப்பிரமணியனார் 1899 செப்டம்பர் 17 தூக்கிலிடப்பட்டாங்க. எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாகலாபுரம் என்ற இடத்துலதான் சிவசுப்பிரமணியனார தூக்கிலிடப்பட்டாங்க. வருஷம் பார்த்தோம் 1899 செப்டம்பர் 13 நாகலாபுரம் என்ற இடத்தில் சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், எந்த பாரியக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாங்க. கட்டபொம்மனுடன் கூட்டு வைக்காத பாலியக்காரங்கள் பாத்தீங்கன்னா சிவகிரி பாலியக்காரர்கள் கூட்டணி வச்சுக்கல. ஏன் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த சிவகிரி பாலியக்காரர்கள் புலித்தேவனுடன் கூட்டணி வச்சிருந்தாங்க. அதனால கட்டபொம்மனுடன் கூட்டணி வச்சிருக்கல. அப்போ யார்கிட்ட புலித்தேவன் பக்கம் தான் இருக்கு, சிவகிரி பாலியங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்ட கிடையாது. அடுத்த கொஸ்டின், புலித்தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு ஆங்கில தளபதி. அந்த ஆங்கில தளபதியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான் அப்படின்ற ஒரு ஆங்கில தளபதி. புலித்தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான். நெக்ஸ்ட் பொறுத்து கொடுத்திருக்காங்க, எந்த பகுதியில யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. கட்டபொம்மன் எந்த இடத்துல ஆட்சி செஞ்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி என்ற இடத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். கோபால நாயக்கர் ஆட்சி செய்த பகுதி திண்டுக்கல். அடுத்து மருது சகோதரர்கள் பாத்தீங்கன்னா சிவகங்கை என்ற பகுதியும், கேரளவர்மா கோயம்புத்தூர் பகுதியும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது அமைஞ்சிருக்கு. 3 ஆப்ஷன் 2த்துல அமைஞ்சிருக்கு. அடுத்து கோபால நாயக்கர் திண்டுக்கல் பகுதி இங்க 1, அடுத்து 3 1 இங்க அமைஞ்சிருக்கு. அப்ப ஆப்ஷன் 3 1 4 2 சரியா அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இறந்தவங்களோட வருஷத்தை காலவரிசை படுத்தணும். அப்போ புலித்தேவனுடைய இறப்பு, குயிலியோட இறப்பு, கட்டபொம்மனோட இறப்பு, மருது சகோதரர்கள் இறப்பு, எந்த வருஷம் இருந்தாங்க, இந்த இறந்த வருடத்தை வச்சு ஏறு வரிசையில அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புலித்தேவன் இறந்த வருடம் 1767 புலித்தேவன் இறந்துட்டார். குயிலியோட இறப்புன்னு பாத்தீங்கன்னா 1780 இறந்திருக்காங்க. கட்டபொம்மன் இறந்தது 1799 இறந்தார். மருது சகோதரர்கள் இறப்பு 1801. இப்ப ஏறுவரிசை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1767, 80, அடுத்து 99, இங்க 801. அப்போ வரிசையவே அமைஞ்சிருக்கு. அப்ப ஆப்ஷன் 1 2 3 4 சரியா அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் யாரு எந்தெந்த கோட்டையில தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி பொறுத்து கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. சிவசுப்பிரமணியனார் பார்த்தோம் 1799 செப்டம்பர் 13 நாகலாபுரம் என்ற இடத்துல தூக்கிலிடப்பட்டாங்க. அப்ப நாகலாபுரம். அப்ப எடுத்தோடனே நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆப்ஷன் வச்சு நம்ம ஒமிட் பண்ணலாம். எடுத்தோடனே 1க்கு, அதாவது சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட நாகலாபுரம் இருக்கு. நமக்கு எடுத்தோடனே 1 தான் ஆப்ஷன் 1க்கு 3ல இருக்கு. அப்ப இதை குறிச்சு. அப்ப அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் கைத்தாரே என்ற இடத்துல தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்து திருப்பத்தூர் கோட்டையில மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டாங்க. அடுத்து தீரன் சின்னமலை எங்கன்னு பாத்தீங்கன்னா சங்ககிரி கோட்டையில தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. அப்ப நம்ம 1 ஆப்ஷன் வச்சு ஒமிட் பண்ணலாம். ஒரு சிலது இங்க 3 வந்துச்சுன்னா 2வது ஆப்ஷன் நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு டைரக்டாவே ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், நபர்களை இடங்களுடன் பொறுத்துக. ஒரு இடத்துல ஆட்சியாளரா இருந்திருக்காங்க, அந்த இடம் இல்லைன்னா அவங்க போர் செஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி இடத்த வச்சு பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த இடத்துல தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிருக்காங்க. 1 ஊமைத்துறை, செவத்தையா 2 பேர் இருப்பாங்க, கட்டபொம்மனின் சகோதரர்களா கருதப்படுவாங்க. 1 ஊமைத்துறை எந்த பகுதியுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமயம் என்ற பகுதியுடன் தொடர்புடையவர். அடுத்து மருது சகோதரர்கள் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காளையார் கோயில ஈடுபட்டவங்க மருது சகோதரர்கள். அடுத்து இது புதுசா இருக்கும், தெரிஞ்சுக்கணும் நம்ம. அழகு முத்துக்கோன் அப்படின்றவங்க எந்த பகுதியுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டாளங்குளம் அப்படின்ற பகுதியுடன் தொடர்புடையவர். தீரன் சின்னமலை நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, ஓடாநிலை அப்படின்னு சொல்லிட்டு. காவிரி போர், ஓடாநிலை போர், அரச்சலூர் போர்,
தீரன் சின்னமலையோட முக்கிய போரா வந்து கருதப்படுது. தீரன் சின்னமலை வந்து இறுதி போராக 1805 தான் வந்து அவர் இறந்திருப்பார். அப்போ இங்க ஊமைத்துறை திருமயம் கண்டுபிடிச்சோம். அப்ப 2, 3, 4 ஆப்ஷன் வந்து பாம்பேல வந்து இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பொருந்தாததை கண்டுபிடிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதியின் மகள். அப்போ வேலுநாச்சியார் பத்தி கொடுத்திருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல செல்லமுத்து சேதுபதியோட ஒரே பெண் வாரிசாக பிறந்தவதான் வேலுநாச்சியார். அவங்களுக்கு ஆண் வந்து யாருமே, அதாவது செல்லமுத்து சேதுபதிக்கு வந்து பையன் வந்து கிடையாது, பெண் ஒண்ணு மட்டும் தான். பெண் வந்து ஆட்சியாளர் அமைத்துறாங்க. அந்த பெண்ணோட பேர் வந்து வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் சிவகங்கை அரசரான அவருடைய கணவர பேர் முத்து வடகநாதன். இதுவும் கரெக்டா அமைஞ்சிருக்கு. அடுத்து வேலுநாச்சியாரோட மகள் யாருன்னு பாத்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார். அப்போ 3மே வந்து கரெக்டா கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, பொருந்தாதே கண்டுபிடினா. அப்போ 3மே நமக்கு சரியாதான் அமைஞ்சிருக்கு. அப்ப சரி வந்து எங்குமே கிடையாது. அப்போ சரியானதா, அதாவது பொருந்தாது வந்து எதுவுமே வந்து இதுல கிடையாது, எல்லாமே பொருந்தி இருக்கு. அடுத்த கொஸ்டின் வந்து வேலுநாச்சியார் தான். வேலுநாச்சியார் என்னென்ன மொழிகள்ல வந்து புலமை பெற்று அமைஞ்சிருக்காங்க? வேலுநாச்சியார் வல்லமை பெற்றிருந்த மொழிகள் ஆங்கிலம் அவங்களுக்கு தெரியும், பிரெஞ்சு மொழிகள் தெரியும், உருது மொழிகள் வந்து வேலுநாச்சியார்களுக்கு வந்து தெரியும். அடுத்து ஐதர் அலி திண்டுக்கல், அதாவது திண்டுக்கல்ல வந்து கோபால நாயக்கர் பாதுகாப்பல் தான் வேலுநாச்சியார் வந்து 8 ஆண்டுகள் வந்து இருந்திருப்பாங்க. அந்த திண்டுக்கல் படைத்தலைக்கு ஒரு தலைவரை வந்து போட்டிருக்காங்க. அந்த திண்டுக்கல்லோட படைத்தலைவரா வந்து யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சையது அப்படின்றதான் திண்டுக்கல் அமைப்பின் படைத்தலைவரா வந்து அமர்த்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றுகள் எவை? சின்ன மருதுவும் வெள்ளை மருதுவும் தூக்கிலிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்ககிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சங்ககிரி கோட்டையில அவங்கள தூக்கிலிடப்பட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அது வந்து தவறா வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ வெள்ளை மருதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய மருது. பெரிய மருதுன்னு சொல்லலாம், இல்ல வெள்ளை மருது என்று அழைக்கப்படுவர் யான்னு பாத்தீங்கன்னா வெள்ளை மருதான். அடுத்து வந்து சின்ன மருது. இவங்க 2 பேரும் மருது சகோதரர்கள் என்று அழைக்கப்படுறோம். அடுத்து சின்ன மருதுவும் வெள்ளை மருதுவும் தூக்கிலிடப்பட்ட நாள் வந்து அக்டோபர் 16, 1801 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அக்டோபர் 16 வந்து கிடையாது, அக்டோபர் 24. அக்டோபர் 24, 1801 தான் சின்ன மருதும் வெள்ளை மருதும் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. அடுத்து செவத்தையாவும் அவருடைய ஆதரவாளர்களும் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஆண்டு. அதாவது செவத்தையா வந்து தலை துண்டிக்கப்பட்ட வருடம் வந்து நவம்பர் 24, 1801 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நவம்பர் 24 கிடையாது, நவம்பர் வந்து 16. இங்க தவற 24 கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியானதா வந்து எதுவுமே அமையல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சங்ககிரி கோட்டையில வந்து தூக்கிலிடப்பட்டதா கொடுத்திருக்காங்க. அவங்கள தூக்கிலிடப்பட்டது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்து திருப்பத்தூர் கோட்டை. ஓகேங்களா? இங்க சங்ககிரி கொடுத்ததுனால தப்பா வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து அக்டோபர் 24, 1801 சின்ன மருதும் வெள்ளை மருதும் தூக்கிலிடப்பட்ட வருடம். அடுத்து வந்து செவத்தையாவா தூக்கிலிடப்பட்ட வருடம் நவம்பர் 14, 1801. அப்போ 3மே வந்து தவறா அமைஞ்சிருக்கு. சரியானது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரியானது வந்து எதுவுமே இல்லை. அடுத்த கொஸ்டின், ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்பட்டு புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டவர். ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்சன் தான் வந்தாரு. கட்டபொம்மன் வந்து நிறைய வந்து தப்பு செஞ்சதாக என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்சன் தான் வந்து சொல்லியிருப்பாரு. அதனால கட்டபொம்மன் செஞ்சதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பணி இடை நீக்கம் செய்யப்பட்டவர் ஒரு கலெக்டர் தான் முன்னாடி இருந்தவர் ஜாக்சன். அந்த ஜாக்சனை பணி நீக்கம் செய்யப்பட்டு புதிய ஒரு கலெக்டரா வந்து நியமிச்சிருக்காங்க. அந்த புதிய கலெக்டரோட பேர் என்ன பாத்தீங்கன்னா எஸ்.ஆர். லூசிங்டன் அப்படின்ற ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், வேலூர் புரட்சி வந்து 1806 வந்து நடைபெற்றுச்சு. 1806 நடைபெறும் போது அந்த ஏற்பாடுகளை செய்து, அந்த 1806 வேலூர் புரட்சி நடைபெறுது. அதை வந்து ஏற்பாடு வந்து செஞ்சிருக்காங்க. அந்த ஏற்பாடு செஞ்சவங்கள தவறானவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து ஷேக் ஆடம் அப்படின்றவங்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருந்தார். அடுத்து வந்து ஷேக் ஹமீது அப்படின்றவரும் வேலூர் புரட்சி ஏற்படுறதுக்கு அவரும் வந்து என்ன பண்ணா ஏற்பாடு வந்து செஞ்சாரு. அடுத்து ஷேக் முகமது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஷேக் முகமது அப்படின்ற ஒருத்தர் வந்து ஏற்பாடே வந்து செய்யல. அடுத்து வந்து ஷேக் காசிம் அப்படின்றவர் வந்து வேலூர் புரட்சி ஏற்படுறதுக்கான செய்திகள்ல இவரு என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏற்பாடு வந்து செஞ்சார். 1806 வேலூர் புரட்சி ஏற்பட்டதுக்கு காரணமாக அமைஞ்ச 3 பேர் ஷேக் ஆடம், ஷேக் ஹமீது, அடுத்து வந்து ஷேக் காசிம். முகமது அப்படின்றது தப்பா அமைஞ்சிருக்கு. நம்ம கேட்டுக்கிறது வந்து தவறானவர்னு கேட்டிருக்காங்க. அப்ப தவறானவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி தான் உங்களுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், நெற்கட்டும் செவலை கைப்பற்றியவர்.
அதாவது புலித்தேவனுடைய முக்கியமான 3 கோட்டைகளாக கருதப்படுகிறது. வாசுதேவநல்லூர், புலியூர், பனையூர் 3 கோட்டைகள் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த 3 கோட்டையில நெற்கட்டும் செவல் என்ற பகுதியை வந்து கைப்பற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் கேம்பல் அப்படின்றவர் வந்து கைப்பற்றிருக்கார். அடுத்து வந்து வேலூர் புரட்சி வந்து எதிரொலித்தது. வேலூர் புரட்சி வேலூர்ல மட்டும் முடிந்து விடாம இன்னும் பல இடத்துல வந்து அந்த வேலூர் புரட்சி எப்படி நடைபெறுதோ அந்த மாதிரி இன்னும் இடத்துல எல்லாம் நடைபெற்று இருக்கு. அந்த வேலூர் புரட்சி வேற எந்த இடத்துல எல்லாம் எதிரொலித்தது, அந்த எதிரொலித்த இடங்கள்ல தவறானதா எங்க வந்து கீழே இருக்கிற இடத்துல எது தவறா அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. வேலூர்ல புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் பெல்லாரி வாலாஜாபாத்லயும் புரட்சி வந்து வெடித்தது. அடுத்து ஹைதராபாத்ல, பெங்களூர்ல நந்தி துர்கம், சந்தூரி துர்கம் அப்படின்னு சொல்ற இடத்துலயும் புரட்சி வந்து வெடிச்சது. சென்னைப்பட்டினம் மற்றும் பெங்களூர், இந்த சென்னைப்பட்டினம் வந்து வராது, இங்க வந்து தப்பா அமைஞ்சிருக்கு. பெங்களூர்ல வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்சி வந்து எதிரொலித்தது. அதனால இது வந்து தப்பா இருக்கிறதுனால நம்ம கேட்டிருக்கிறது தவறானது கேட்டிருக்காங்க. வேலூர் புரட்சியில் எதிரொலித்த இடங்களில் தவறான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னைப்பட்டினம் அப்படின்றது வந்து வராது, தவறா அமைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1798 கட்டபொம்மன் இருந்து வசூலிக்க வேண்டிய நிலுவைத் தொகை. கட்டபொம்மன் கிட்ட இருந்து எவ்வளவு வந்து வசூலிக்கணும், அந்த வசூலிக்கான நிலுவைத் தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3310 பகோடா வந்து வசூலிக்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஒரு 7000 பகோடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்னல் கில்லஸ்பி அப்படின்றவர் வந்து வேலூர் புரட்சி வந்து நடைபெற்றது 1806. அந்த 1806 புரட்சி நடைபெறும் போது கலவரத்துல ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பரிசு தொகையும் உடனடியாக பதவி உயர்வும் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல கர்னல் கில்லஸ்பி தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவருடைய கலவரத்துல ஈடுபட்ட அதிகாரியாக அவருடைய பரிசு தொகையா வந்து 7000 பகோடாக்கள் வந்து விரைவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதான் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்னல் கில்லஸ்பி வந்து கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து 7000 பகோடா. இங்க வந்து கட்டபொம்மன் கிட்ட வசூலிக்க வேண்டிய நிலுவைத் தொகை வந்து 3300 பகோடா. 3310 பகோடாக்கள் வந்து கட்டபொம்மன் கிட்ட வந்து வசூலிக்க வேண்டிய நிலுவைத் தொகையா கருதப்படுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புலித்தேவனுடைய 3 முக்கிய கோட்டைகள் முன்னே பார்த்தோம். நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் அப்படின்னு சொல்லி 3 இடங்கள்ல தான் புலித்தேவனுடைய 3 முக்கிய கோட்டைகளாக வந்து கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தீரன் சின்னமலை கற்று தேர்ந்த கலைகள்ல தவறானது எது அப்படின்னு சொன்னாங்க. தீரன் சின்னமலையை பத்தி பார்த்தோம். தீரன் சின்னமலைய பேர் தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுது. இவர் என்னென்ன கலைகள் எல்லாம் சிறந்து விளங்கி இருக்காரு, அதுல தவறானதை கேட்டிருக்காங்க. சிலம்புல சிறப்பாக செயல்பட்டுறார், வில்வித்தை, குதிரை ஏற்றம், நவீன போர் முறைகளை கற்று தேர்ந்தவர் தான் தீரன் சின்னமலை. நமக்கு தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆயுதம் ஏந்துதல் வந்து இவருடைய கலைகள்ல வந்து வராது. அப்ப தவறானதுன்னு பாத்தீங்கன்னா ஆயுதம் ஏந்துதல். அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றுகள் எதுன்னு கொடுத்திருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 3த்துல எது வந்து தவறா அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கணும். சின்ன மருதுவின் தலைமையிடம், சின்ன மருதோட தலைமையிடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிறுவயல். இது சரியா அமைஞ்சிருக்கு. அடுத்து திருச்சிராப்பள்ளி பேரருக்கையே வெளியிட்டவர் மருது பாண்டியர்கள் கொடுத்திருக்காங்க. மருது பாண்டியர்கள் கிடையாது, மருது சகோதரர்கள். ஓகேங்களா, மருது சகோதரன் வந்து அங்க பாண்டியர் வந்திருக்கு. அப்ப 2வது தப்பு. அடுத்து திருச்சிராப்பள்ளி பேரருக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1801. வருடம் வந்து கரெக்ட். மாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் கொடுத்திருக்கோம், இங்க ஜூலை கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் வந்து தவறாக அமைஞ்சிருக்கு. நமக்கு கேட்டிருக்கிறது வந்து சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு சொல்லி. அப்ப சரியானது எது மட்டும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மட்டும் தான் அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாமே டிஎன்பிசில கேட்கப்பட்ட வினாக்கள். இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சிகளை என்னென்ன கொஸ்டின் எல்லாம் பார்த்தோம் அப்படின்றது பார்த்தோம். இப்போ வந்து டிஎன்பிசில கேட்கப்பட்ட வினா விடைகளை வந்து பாத்துக்கலாம். ஓகே, ஹரியந்த அகாடமி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.